வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ நான் முன்னாடியே நம்ம டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்த மாதிரி நம்ம பிஐபியோட இயர் எண்ட் ரிவ்யூவை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? ரைட். கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவாக பிஐபி இருக்குது. நீங்கள் ரயில்வேவோ எஸ்எஸ்சியோ எது ப்ரிப்பேர் பண்ணாலும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி இருந்தது இல்லையா? அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இயர் எண்ட் ரிவ்யூலேருந்து வந்திருந்ததா நான் நோட் பண்ணேன். ஸோ அதில் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டோட இயர் அண்ட் ரிவ்யூவை டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? டைரக்டா அந்த பிடிஎஃப்ல இருக்கிற இம்பார்ட்டன்டான டேட்டாஸை நம்ம நோட் பண்ணிக்க போறோம். நோட் பண்ணிட்டு அதை மட்டும் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். சரியா? நான் அதில் ஹைலைட் பண்ணி தரேன். ஹைலைட் பண்ண பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனலையும் நான் போடுறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. இதுல நிறைய இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கு. அதாவது இயர் அண்ட் ரிவ்யூ அப்படிங்கிறது லாஸ்ட் 1 இயர் ஜனவரில இருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரி என்னென்னலாம் பண்ணுச்சு, அதுல இந்தியாவோட வளர்ச்சிக்கு என்னென்னலாம் இருந்தது. இப்போ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரினா இப்போ என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம லாஸ்ட் 1 இயர்ல என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அந்த இயர் அண்ட் ரிவ்யூவோட ஒரு பேஸே. ஸோ அதுல இருந்து நமக்கு நிறைய டேட்டாஸ் கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா கூட ஜூலைல இருந்து ஆகஸ்ட்ல இருந்து கேட்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் இந்த பிஐபி இயர் அண்ட் ரிவ்யூல இருக்கு. ஓகேவா? மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்விரான்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். இப்போ அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ், டிஃபென்ஸ், அப்புறம் சின்ன சின்ன மினிஸ்ட்ரிஸ்ல இருந்து பெரிய பெரிய மினிஸ்ட்ரி வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் டேரக்டா அந்த பிடிஎஃப்லயே தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுதான் அந்த பிடிஎஃப். ரைட்? ஸோ இந்த பிடிஎஃப்ல தான் கம்ப்ளீட்டா எல்லா டேட்டாஸையும் நம்ம நோட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சினுடைய இயர் எண்ட் ரிவ்யூ. ஓகேவா? இயர் எண்ட் ரிவ்யூ. இதுல தான் நம்ம எல்லா இம்பார்ட்டன்டான டேட்டாஸையும் படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜனவரி 2025 இருந்து டிசம்பர் 2025க்கான டேட்டாஸ் இதெல்லாம். சரியா? ஸோ இது கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்குமே பார்க்கணும். நான் இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணலை, இருந்தாலும் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது கண்டினியூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதுதான் நான் எப்பயுமே கேட்கறது. ஒரு விஷயம், ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப நான் இதுக்கு நான் உட்காந்து படிச்சு தான் இந்த டேட்டா உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இதை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரைட்? இந்த ஹைலைட்டட் பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனல்ல போடுறேன். சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்றது தான், ஒரு இனிஷியேட்டிவ்க்கு ஒரு ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் இதை கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு டயரிங்கான ப்ராசஸ். இந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா உங்கள் சப்போர்ட் என்னைக்குமே தேவை. கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு ஜிஸ்ட் தான், இது நமக்கு தேவையில்லை. டேரெக்டாக நம்ம கண்டென்ட்ல போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் வித் ஒரு கேம்பெயின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கேம்பெயின். நான் எங்கெங்க தேவையோ அங்கங்க மட்டும் சொல்றேன். அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டா போதும். ஏக் பெட் மா கே நாம் கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை லான்ச் பண்ணது யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஸோ எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த மக்களையும் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனுக்குள்ள கொண்டு வரணும். அதாவது என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ல மக்கள் பங்கெடுத்து என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அதை கொண்டு வர்றாங்க. இதன் மூலமா மரங்களை நடுதல் அப்படிங்கிறது தான் மெயின் தீமே. ஸோ 262.4 crore சாப்ளிங்ஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அன்டில் டிசம்பர். ஓகேவா? 262.4 கோடி மரங்கள் வந்து இதுல நடப்பட்டிருக்கு. இந்த பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸை மெரி லைஃப் போர்ட்டல் அப்படிங்கிறது மூலமா நம்ம என்ன பண்றோம், ட்ராக் பண்றோம். எவ்வளவு பிளான்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எது மூலமா ட்ராக் பண்றோம்? மேரி லைஃப் போர்ட்டல்ல ட்ராக் பண்றோம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்டா. இந்த கேம்பெயினோட நோக்கம் என்ன, இந்த கேம்பெயின் மூலமா எவ்வளவு சாப்ளிங்ஸ் நட்டாங்க, இது எப்படி நம்ம ட்ராக் பண்றோம், இதை லான்ச் பண்ணி வச்சது யாரு, இப்படின்ற கேள்விகள்லாம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி இந்த கேம்பெயின் வந்து எதுக்காக இப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா நான் சொல்றதை மட்டுமாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் ஸ்டேட்டஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவினுடைய காடுகளினுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா. இது யார் கொடுத்துருக்கா அப்படின்னா, இந்தியா ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 படி இந்த டேட்டாவை நம்ம அரைவ் பண்றோம். ஸோ இந்த டேட்டா படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த காடுகளின் பரப்பளவு அப்படிங்கிறது 25.17%, 25.17%. இதுல 21.76% டைரக்டா ஃபாரஸ்ட், 3.41% அப்படிங்கிறது ட்ரீ கவர். ஓகேவா? இப்ப காடுகளுக்கும் மரங்கள் அடர்ந்து இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ காடுகளினுடைய பரப்பு அப்படிங்கிறது 21.76%, மரங்களினுடைய அடர்த்தி அப்படிங்கிறது 3.41%. மொத்தமா காடுகள் அப்படிங்கிறது 25.17% இருக்கு. பிரிச்சும் கூட கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி 2013 இருந்து இப்ப வரைக்குமான காடுகளினுடைய கெயின், குமுலேட்டிவ் கெயின் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4.83%, 4.83% கெயின் இருக்கு. ஓகேவா? அது போக இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேட்டா இருக்கு. என்ன டேட்டா அப்படின்னா, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்சஸ் அசஸ்மெண்ட் 2025, உலக அளவிலான காடுகள் தொடர்பான ஒரு அசஸ்மெண்ட். அதுல இந்தியாவுக்கு 2 பொசிஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்னு, இந்தியா வந்து உலக அளவுல காடுகளினுடைய பரப்பளவுல 9வது இடத்துல இருக்கு.
ஓகேவா? ஃபாரஸ்ட் ஏரியால எத்தனாவது இடத்துல இருக்கு? 9வது இடத்துல இருக்கு. ஆனுவல் நெட் ஃபாரஸ்ட் கெயின்ல 3வது இடத்துல இருக்கு. ஒரு ஆண்டில் அதிகபட்ச காடுகளை அல்லது காடுகளின் சதவீதத்தை அதிகரித்த நாடுகளின் பட்டியலில் 3வது இடத்துல இருக்கு. இந்த ரெண்டையுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டேட்டா. ஓகேவா? ரைட், ஞாபகத்தில் வச்சிடலாமா? அடுத்து அடுத்து கேம்பா. கேம்பா அப்படிங்கிறது என்ன? நேஷனல் கேம்பா அத்தாரிட்டி அப்படின்னா என்ன? நேஷனல் காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. ரைட்டா? அப்ப இந்த கேம்பா அத்தாரிட்டி என்ன செய்யும்? த்ரூ இட் பாலிசிஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் டிஜிட்டல் ரிஃபார்ம்ஸ் has transformed the planning and management of compensatory afforestation and அதாவது restoration of ecosystem activities. அதாவது இந்தியாவில் காடுகள் அழித்தலோ அல்லது காடுகளை மீட்டெடுத்தல் நடவடிக்கையோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிளானிங் தேவை, அதுக்கு ஃபண்டு தேவை. இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி தான் நேஷனல் கேம்பா அத்தாரிட்டி அல்லது நேஷனல் கேம்பா. ஓகேவா? அப்ப நேஷனல் கேம்பான என்னது? அஃபாரஸ்டேஷன், காடுகள் அழித்தல் அல்லது காடுகளை மீட்டெடுத்தல் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் மேனேஜ் பண்ணக்கூடிய சிங்கிள் அத்தாரிட்டி. மறந்துடக்கூடாது, கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து கிரீன் வால் இனிஷியேட்டிவ், பசுமை சுவர் திட்டம் அல்லது கிரீன் வால் இனிஷியேட்டிவ் எங்க சார் ஆரம்பிச்சிருக்காங்க? ஆரவள்ளி மலைத்தொடர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜஸ்தான் அதை ஒட்டி இருக்கக்கூடிய, குஜராத் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மிகப்பெரிய மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடர். அந்த ஆரவள்ளி மலைத்தொடரை மீட்டெடுக்கணும். குறிப்பா ஆரவள்ளி மலைத்தொடரில் அழிந்து போன அல்லது அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய 6.31 மில்லியன் ஹெக்டேர் காடுகளை மீட்டெடுக்கணும். இது டார்கெட். 6.31 மில்லியன் ஹெக்டேரை மீட்டெடுக்கணும்ன்றதுக்காக தான் கிரீன் வால் இனிஷியேட்டிவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கான டைம் ஃபேஸ் வந்து 2025 இருந்து 2034 இதை பண்ணணும். இதுக்கு நிறைய பேர் சேர்ந்து பண்றாங்க. யார் யாரெல்லாம் சேர்ந்து பண்றாங்க? கேம்பா இப்பதான் சொன்னேன். அடுத்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், நமக்கு 100 நாள் வேலை திட்டம், அதே மாதிரி கிரீன் இந்தியா மிஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் இதுல ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணி எந்தெந்த ஏரியால? ராஜஸ்தான்ல, குஜராத்ல, ஹரியானால, டெல்லியில, இந்த 4 பகுதிகளில் இந்த ஒர்க்கை பண்றாங்க. இதுல கடந்த ஓராண்டுல மட்டும் 36,025 ஹெக்டேர் ஏரியா வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? 36,025 ஹெக்டேர் ஏரியா மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான டைம்லைன் எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரியா? அடுத்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்ல சம் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ப்ராஜெக்ட் டைகரா இருக்கட்டும், ப்ராஜெக்ட் எலிஃபெண்டா இருக்கட்டும், இதெல்லாம் முன்னாடியே லான்ச் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராஜெக்ட் டைகர் எப்போ லான்ச் பண்ணாங்க? 1973 லான்ச் பண்றாங்க. ஓகேவா? 1973 லான்ச் பண்றாங்க. ஏப்ரல் 1 1973 லான்ச் பண்றாங்க. இது லான்ச் பண்ணும்போது இந்தியாவில் ஒட்டு மொத்தமாவே 9 டைகர் ரிசர்வ்ஸ் தான் இருக்கு. 9 டைகர் ரிசர்வ்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கு டேட்ல 58 டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட 85,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவுக்கு அந்த டைகர் ரிசர்வ்ஸ் கவர் ஆயிருக்கு. 2014 46 இருந்தது, இப்போ 58 அதிகமாயிருக்கு. ஸோ இதுக்காக தான் நான் ப்ராஜெக்ட் டைகரே நம்ம லான்ச் பண்றோம். ரீசெண்டா அடிஷனலா ஆட் ஆன டைகர் ரிசர்வ் எது அப்படின்னா மாதவ் டைகர் ரிசர்வ், மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய மாதவ் டைகர் ரிசர்வ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மொத்தமா 58. அகைன் தி டேட்டா வந்து அசான் 2025 டிசம்பர். நான் திரும்பவும் அதை தான் சொல்றேன். இந்த டேட்டாஸ் அப்டேட் ஆயிருக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். தெரியாது, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து எலிஃபென்ட் ப்ராஜெக்ட். எலிஃபென்ட் அப்படிங்கிறது எப்போ லான்ச் ஆகுது? 1992 லான்ச் ஆகுது, யானைகள் பாதுகாப்புக்காக. சரியா? அதுல எத்தனை எலிஃபென்ட் ரிசர்வ்ஸ் இருக்கு அப்படின்னா 33 ரிசர்வ்ஸ் இருக்கு. யானைகள் பாதுகாப்பு 33 இருக்கு. 26 இருந்தது, 2014 26 இருந்தது, 33 அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 8,210 ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம கவர் பண்றோம் டைகர் ரிசர்வ்ஸ் கீழே. ஓகேவா? அது போக இதுல ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பண்றோம். அந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் அவ்வளவா இம்பார்ட்டன்ட் இல்லை. ரைட்டா? அதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணலாம். சரியா? தென் ப்ராஜெக்ட் சீட்டா. ரைட், ப்ராஜெக்ட் சீட்டா எப்போ ஆரம்பிக்கப்படுது? 2022 ஆரம்பிக்கப்படுது, சீட்டாஸினுடைய பாதுகாப்புக்காக. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் சீட்டா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை வந்து 30 அதிகமாயிருக்கு. அதுல 19 சிறுத்தை குட்டிகள் இந்தியாவிலேயே பிறந்ததா இருக்கு. ஓகேவா? அது போக போட்ஸ்வானால இருந்து ரீசெண்டா 8 சீட்டாஸ் வேற நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் சம் டேட்டாஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரியில சீட்டாஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக எங்க சீட்டாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்க தாராளமா காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்போ ஆரம்பிக்கப்படுது பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னா? பெரும் பூனைகள் கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பூனை இனத்திலேயே மிகப்பெரிய பூனை இனங்கள் இந்த சிறுத்தை,
சிங்கம், புலி இதெல்லாம் வந்து பூனை இனங்களே மிகப்பெரிய பூனை இனங்கள். அந்த பூனை இனங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது அந்த ஐபிசிஏ. எப்போ உருவாக்கப்படுதுன்னா 2023 உருவாக்கப்படுது. உலக அளவுல 7 பிக் கேட் ஸ்பீசிஸை பாதுகாக்கிறதுக்காக. இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்டா. நான் மார்க் பண்றது எல்லாம் இம்பார்ட்டன்டான டேட்டா. ஓகேவா? 7 பிக் கேட் ஸ்பீசிஸை பாதுகாக்கிறதுக்காக 2023 உருவாக்கப்பட்டது. ஓகே, இதுக்கான ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் வந்து 2025 சைன் ஆயிருக்கு. மொத்தமா 18 நாடுகள் இதில் உறுப்பினர்களா இருக்காங்க. எத்தனை நாடுகள்? 18 நாடுகள் இதில் உறுப்பினர்களா இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. சரியா? அடுத்து நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். இதுல இதனுடைய 2025க்கான மீட்டிங். ஓகே, 2026க்கான மீட்டிங் இல்ல, 2025க்கான மீட்டிங் நம்ம பிரைம் மினிஸ்டர் தலைமையில சன்சன் கிர் எங்க இருக்கு? குஜராத்ல இருக்கு. ஸோ குஜராத்ல நடந்திருக்கு 2025. இப்போ உங்க எக்ஸாம்ல 2025 எங்க நடந்துச்சு, நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃபோட மீட்டிங் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க தாராளமா குஜராத்தை சொல்லலாம். இது 7th மீட்டிங். 8th மீட்டிங் நம்ம வரப்போற கரண்ட் அஃபேர் சீரீஸ்ல பார்ப்போம். ஓகேவா? அடுத்து பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ். பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2025. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோம். எதுக்காக இந்த அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் கொண்டு வராங்க? சிம்பிளிஃபை தி கம்ப்ளைன்ஸ். அதாவது பயாலஜிக்கல் டைவர்சிட்டி சம்பந்தமா எல்லா ப்ரோட்டோகால்ஸையுமே சிம்பிளிஃபை பண்றது, என்கரேஜ் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன், ஸ்ட்ரென்தனிங் பெனிஃபிட் ஷேரிங் மெக்கானிசம்ஸ். இது அப்படியே 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்க. இதெல்லாம் நோக்கம்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 3ஐயும் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே உங்க மைண்ட்ல ஏற்றி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். நம்ம இந்த குளோபல் என்கேஜ்மெண்ட் பின்னாடி நிறைய டேட்டா இருக்கு, நம்ம அங்க ஒரு தடவை பார்ப்போம். ஸோ இங்க என்ன டேட்டா அப்படின்னா குளோபல் என்கேஜ்மெண்ட்ல கோப் 16, அதாவது கோஆபரேஷன் ஆஃப் பார்ட்டிஸ் 16 அப்படிங்கிறது ரோம் 2025 நடந்தது அப்படிங்கிற டேட்டா மட்டும் இப்போதைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? இது ஆக்சுவலா எங்க நடக்க வேண்டியதுன்னா கொலம்பியால நடக்க வேண்டியது. கொலம்பியால ஆரம்பிச்சு நடந்துகிட்டு இருந்தது. பட் இடையில கட் பண்ணி ரோம்ல கண்டினியூ பண்ணாங்க. சரியா? ஸோ இந்த டேட்டாவை நம்ம கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட். இதுல வேற என்னென்ன நமக்கு தேவை? இங்க ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் பவர் ஃப்ரம் நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ். ரைட்டா? நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படின்னா இப்போ ஃபாசில் ஃபியூயல்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ்ல இருந்து நம்ம உருவாக்கக்கூடிய எனர்ஜி சோர்சஸ் இன்க்ரீஸ்ட் டு மோர் தென் 50% இன் ஜூன் 2025. ஓகேவா? அப்ப நான் ஃபாசில் ஃபியூயல்ஸ் இந்த பெட்ரோல், டீசல் இதெல்லாம் தவிர இயற்கையான எரிசக்தியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஆனது 50% தாண்டி போயிருச்சு. நம்ம வந்து 5 இயர்ஸ் அகைடா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டேட்டா நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரைட். இந்தியாஸ் கார்பன் மார்க்கெட், இது பத்தியும் இந்த பைலேட்டரல் மெக்கானிசம் அக்ரிமெண்ட் பத்தி பின்னாடி டேட்டா வரும், நான் அப்ப சொல்றேன். இப்போதைக்கு இது தேவையில்லை. அதே மாதிரி நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 130 சிட்டிஸ்ல ரீசெண்டா நடந்திருக்கு. ஓகேவா? அதுல முக்கியமான டேட்டா என்ன? இதுல ஏதாவது பார்க்கணுமா அப்படின்னா இந்த 103 மாவட்டங்களை ஞாபகம் வச்சுக்கலாம். 103 சிட்டிஸ் ரெக்கார்டட் டிடெக்ஷன் ஆஃப் particulate matter. ஓகே, particulate matterனா நுண்துகள், particulate matter மாசுபடுத்திகள்ல மிக முக்கியமானது. இது வந்து 2024-25 103 மாவட்டங்கள் PM10க்கு கீழே குறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா இருக்கு. ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேற எதுவும் எனக்கு தெரிஞ்ச சான்சஸ் கம்மின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்து நகர் வன் யோஜனா. வன்னு வந்துருச்சு. ஸோ வன் அப்படிங்கிறது வனத்தை குறிக்குது. நகர் அப்படிங்கிறது நகர்ப்புறங்கள், சிட்டிஸை குறிக்குது. நகர் வன் யோஜனா அப்படிங்கிறத ரீசெண்டா நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். எதுக்காக? அர்பன் ஃபாரஸ்ட்ரி கவர், நகர்ப்புற பகுதிகள் காடுகளை அதிகப்படுத்துது. ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட 2025 மட்டும் 75 ப்ராஜெக்ட்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். ஓவராலா 620 நகர்வன் ப்ராஜெக்ட்ஸ் ரன்னிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட 654 கோடி இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்ப இந்த 75 ப்ராஜெக்ட் 1 இயர்ல மட்டும் ஓவராலா 620 அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர்ஸ் மோஸ்ட்லி முடியலைன்னா கூட அது என்னவா இருக்கலான்ற அசம்ஷனுக்காக நம்ம போனோம். ஓகேவா? அகைன் நான் ரொம்ப டீப்பான டேட்டாஸ்குள்ள போல, நிறைய நம்பர்ஸ் நான் சொல்லல. இருந்தாலும் நமக்கு தெரிய வேண்டியதுன்னு ஒரு சிலது இருக்குல்ல, அதை நம்ம பார்க்கணும். எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ்க்கான சில திட்டங்கள்ல மிஸ்டி ப்ரோக்ராம் நான் கரண்ட் அஃபேர்லேயே உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ மிஸ்டி ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மேங்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹெபிடேட்ஸ் அண்ட் tangible income. ஸோ இங்கே ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன? மிஸ்டி அப்படின்னு வந்துட்டா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது மேங்க்ரோவ் ரீஸ்டோரேஷன், மேங்க்ரோவ் காடுகளை பாதுகாத்தல். அவ்வளோதான். மேங்க்ரோவ் காடுகளை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த மிஸ்டி ப்ரோக்ராம்.
அப்போ கிட்டத்தட்ட 2025 மட்டும் 4536 ஹெக்டேர் ஏரியாவை நம்ம ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ரைட். அப்போ 2025 மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். மிஸ்ட்ரி ப்ரோக்ராம் எதுக்காக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், முடிஞ்சிருச்சு. அடுத்து வெட்லேண்ட் கன்சர்வேஷன்ல 2025 மட்டும் 11 ராம்சார் சைட்ஸை நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ராம்சார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ராம்சார் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். ஓகேவா, 1971 போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். 1971 ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு ஒன்று போடுறோம். எதுக்காக? வெட்லேண்டை கன்வென்ஷன், ரைட். வெட்லேண்டை பாதுகாக்கிறதுக்காக, வெட்லேண்டுக்காக போடுறோம். ஓகேவா, வெட்லேண்டை பாதுகாக்கிறதுக்காக ராம்சார் கன்வென்ஷன் போடுறோம். ராம்சார் எங்க இருக்கு? ஈரான்ல இருக்கு. ஓகேவா, ஈரான்ல இருக்கக்கூடிய ராம்சார்ல தான் அந்த மீட்டிங் நடக்குது. அதுல ஒரு ஒப்பந்தம் போடுறோம். அதுதான் ராம்சார் கன்வென்ஷன். அதுபடி வெட்லேண்டை பாதுகாக்கணும்ன்றது நோக்கம். 2025 11 வெட்லேண்டை நம்ம புதுசா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அஸ் ஆஃப் 2025 96 ராம்சார் சைட்ஸ், ஹையஸ்ட் இன் ஏசியா. ஸோ 2026 இது இன்க்ரீஸ் ஆகி 99, இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும் போது 99 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. ஓகேவா, 99 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. அகைன் ஹையஸ்ட் இன் ஏசியா. ஆசியாவிலேயே மிக அதிகமான ராம்சார் சைட் கொண்ட நாடா இந்தியா இருக்கு. அதுல உதய்பூர் அண்ட் இண்டோர் பிகம்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ராம்சார் சைட்ஸ் அக்ரிடேட்டட் டு வெட்லேண்ட் சைட்ஸ். ஓகேவா, உதய்பூர் அண்ட் இந்தோருக்கு வந்து பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ராம்சார் அக்ரிடேட்டட் வெட்லேண்ட் சைட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டா இப்போ 96 இதுல சொல்லிட்டோம் இல்லையா, இப்போ ரீசெண்டா ஒரு 3 வேற ஆட் ஆயிருக்கு. ரைட்டா, இதுல என்னென்ன ரீசெண்டா ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறதை நோட் பண்ணிக்கிறோமா? அதை நீங்க இங்கேயே நோட் பண்ணிக்கங்க. கரண்ட் அஃபேர்ல எப்படி இருந்தாலும் நான் சொல்ல தான் போறேன். ஸோ அதுல என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சாரிதந்த் எங்க? குஜராத்ல. சாரிதந்த் குஜராத். அடுத்து ரெண்டாவது பாட்னா பேர்ட் சாங்சுரி. பாட்னா எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேஷ். அடுத்து ஷேகா ஜீல், ரைட், ஷேகா ஜீல் சாங்சுரி, அகைன் உத்தரப்பிரதேஷ். ஸோ மொத்தமா இந்த 3 ரீசெண்டா இப்போ 2026 ஆட் ஆனது. ஓகே, 2026 ஆட் ஆனது. நம்ம 2025 படி 96, 2026 99, இப்போ வரைக்கும் இது கண்டிப்பா அதிகமாகும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா, இதுல இன்னொரு பாயிண்ட் பாருங்க. இந்தியா நவ் ஹேஸ் தி லார்ஜஸ்ட் ராம்சார் நெட்வொர்க் இன் ஏசியா அண்ட் 3rd லார்ஜஸ்ட் குளோபலி. உலக அளவுல இந்தியா 3வது அதிகமான ராம்சார் சைட்ஸை கொண்டு வந்த நாடா இருக்கு. ஓகேவா, 3rd லார்ஜஸ்ட், இதையும் மறந்துடக்கூடாது. 3rd லார்ஜஸ்ட் உலக அளவுல அதிக ராம்சார் சைட் கொண்ட நாடுகள்ல இந்தியா 3வது இடத்தில் இருக்கிறது. ஓகேவா, ரைட். இந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் இந்த ஒரு டேட்டா வேணா பார்த்துக்கலாம். 25-26 சீசன்ல 18 பீச்சஸ் அக்ராஸ் இந்தியா, 7 கோஸ்டல் ஸ்டேட்ஸ், 4 யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து 18 பீச்சஸ் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன், நீலக்கொடி சர்டிஃபிகேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த பீச் வந்து ஒரு கிளீனஸ்ட் அல்லது குட் ஃபார் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேஷன் தான் அந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். 2025-26 மட்டும் 18 பீச்சஸ்க்கு வந்து நம்ம அந்த சர்டிஃபிகேஷனை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, ரைட். அடுத்ததுல ரொம்ப இம்பார்ட்டன்டா இந்த மிஷன் லைஃப் எல்லாருக்குமே தெரியும். மிஷன் லைஃப் அப்படிங்கிறது சிட்டிசன்ஸ் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல்ஸ், அதாவது இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத அல்லது இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மனிதர்களை மாற்றணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் மிஷன் லைஃப். இந்தியா முன்மொழிஞ்ச ஒரு முக்கியமான திட்டம். மோடி தான் அதை முன்மொழிஞ்சார். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து இதில் நிறைய டேட்டா நான் எடுக்கல, இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணதுனால எடுக்கல. மேபி நீங்கள் ஒரு ரீட் வேணா கொடுங்க, ஒரு சிம்பிள் ரீட் வேணா இதில் கொடுங்க. சரியா, ஸோ இங்கே இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த இன்டர்நேஷனல் கோஆபரேஷனுக்கு நம்ம ரீட்டைன் ஆகிறோம். இதுல ரொம்ப முக்கியமான இன்டர்நேஷனல் கோஆபரேஷன்ஸ்லாம் என்னென்ன, எங்கெங்க நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதில் COP 30 பிரேசில்ல நடந்தது, ராம்சார் COP 15, UNEA 7, பிரிக்ஸ் கிளைமேட் சேஞ்ச் ஃபோரம், மினாமிட்டா COP 6, இந்த மாதிரி நிறைய கிளைமேட் சேஞ்ச் அல்லது என்விரான்மெண்ட் சம்பந்தமான இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ், இன்டர்நேஷனல் மீட்டிங்ஸ்ல இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதுல பிரிக்ஸோட 3rd ஹை லெவல் பிரிக்ஸ் மீட்டிங் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எங்க நடந்திருக்கு? பிரேசில்ல நடந்திருக்கு. பிரிக்ஸ் மீட்டிங் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எங்க நடந்ததுன்னு கேட்டா பிரேசில். எப்ப நடந்தது? மே மாசம் நடந்திருக்கு. இதுல டெலிகேஷன் பிளேட் a key role in finalizing adopting the பிரிக்ஸ் கிளைமேட் லீடர்ஷிப் அஜெண்டா. ரொம்ப முக்கியமானது. அந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் என்ன? கிளைமேட் லீடர்ஷிப் அஜெண்டாவை ஃப்ரேம் பண்ணணும், ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஓகேவா, இந்தியா, அதாவது இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, இந்தியா
ப்ரோ ஆக்டிவா இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 2026 பிரிக்ஸோட சேர்மன்ஷிப் கிடைக்குது. இதுல இந்த டேட்டாவும் முக்கியம். 2026 பிரிக்ஸோட சேர்மனா யார் இருக்க போறா? இந்தியா இருக்க போறாங்க. அப்ப இதுல இருந்து இந்த டேட்டாவே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்ப பிரிக்ஸோட கிளைமேட் சேஞ்ச் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் மீட்டிங் எங்க நடந்துச்சு? பிரேசில்ல நடந்துச்சு. அதனுடைய நோக்கம் என்ன? பிரிக்ஸ் கிளைமேட் சேஞ்ச் லீடர்ஷிப் அஜெண்டாவை ஃபைனலைஸ் பண்ணணும். அதுல இந்தியா ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்தியா 2026 பிரிக்ஸுக்கு தலைமை தாங்க போறாங்க. முடிஞ்சு. அடுத்து ராம்சார் 15th கன்வென்ஷன் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ராம்சார் 15th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP எங்க நடந்திருக்கு? விக்டோரியா ஃபால்ஸ், ஜிம்பாப்வேல நடந்திருக்கு. ரைட்டா? இதுல இந்தியா ஒரு ரெசல்யூஷனை முன்மொழிஞ்சிருக்காங்க. முதல் முறையா ஒரு ரெசல்யூஷனை முன்மொழிஞ்சிருக்காங்க. என்ன முன்மொழிஞ்சிருக்காங்க? ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல்ஸ் ஃபார் வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். வெட்லேண்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு நல்வழியான வாழ்க்கை முறையை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை முன்மொழிகிறாங்க. ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் ஃபார் தி வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ். இதை கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் 172 நாடுகள் இதுக்கு ஆதரவா இருந்திருக்காங்க. ஓகேவா? ரைட். இதை தான் நான் திரும்ப சொன்னேன். மிஷன் லைஃப், என்விரான்மெண்ட்டுக்கு ஊர் விளைவிக்காத வாழ்க்கை முறை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுதான் இந்தியா உலக அளவில் முன்மொழிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சரியா? ரைட். அப்ப இந்த ராம்சர் 15th கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் எங்க நடந்துச்சு? மறந்துடக்கூடாது. அதுல இந்தியா என்ன முன்மொழிஞ்சாங்க? மறந்துடக்கூடாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இதுவும் முன்னாடி நான் ஜப்பானோட ஒரு அக்ரிமெண்ட் சொன்னேன். அதுதான் இந்த அக்ரிமெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஜப்பானோட ஒரு அக்ரிமெண்ட் MOU சைன் பண்ணியிருக்காங்க, அல்லது MOC மெமரண்ட் ஆஃப் கோஆபரேஷன் சைன் பண்ணியிருக்காங்க அண்டர் ஆர்டிகிள் 6.2 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்னா என்ன? ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 2015 சைன் ஆன ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, 2015 சைன் ஆன ஒரு இம்பார்ட்டன்டான என்விரான்மெண்ட் அக்ரிமெண்ட். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம உலக அளவிலான வெப்பத்தை, ஓகே, நம்ம டெம்பரேச்சர், உலக அளவிலான புவி வெப்பநிலையை 1.5 இருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணணும். அதாவது ஹீட்டை, புவி வெப்பமயமாதல் நம்ம சொல்றோம் இல்லையா, அதை ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். நம்ம டார்கெட் வந்து 1.5. அதை நோக்கி தான் இந்தியாவில இருந்து உலக நாடுகள் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்பான ஒரு அக்ரிமெண்ட்டை தான் நம்ம ஜப்பானோட சைன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. பாரிஸ் அக்ரிமெண்ட் படி இந்தியா சமீபத்தில் எந்த நாடோட ஒரு கோஆபரேஷன் சைன் பண்ணாங்க அப்படின்னா ஜப்பான். ஓகேவா? இந்திய பிரைம் மினிஸ்டருக்கும் ஜப்பான் பிரைம் மினிஸ்டருக்கும் இடையில ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் அது சைன் ஆயிருக்கு. திஸ் MOC will serve as an enabling framework for collaboration in areas. எந்தெந்த ஏரியாஸ்ல? என்விரான்மெண்டல் preservation, pollution control, climate change, waste management, sustainable use of biodiversity and environmental technologies. மறக்க கூடாது, கண்டிப்பாக ஞாபகத்தில் வைக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச், அதாவது மினிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா G20 என்விரான்மெண்ட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. G20 என்விரான்மெண்ட் மினிஸ்டர் மீட்டிங் எங்க நடந்திருக்கு? கேப் டவுன், சவுத் ஆப்பிரிக்கால நடந்திருக்கு. இந்த என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். எந்த மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அப்போ G20 என்விரான்மெண்ட் மினிஸ்டர் மீட்டிங் எங்க நடந்துச்சு? கேப் டவுன், சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு. மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது மினமாட்டா கன்வென்ஷன். தி மினமாட்டா கன்வென்ஷன் ஆன் மெர்குரி. இது ரொம்ப முக்கியமானது. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி நடந்திருக்கு. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 6 எங்க நடந்திருக்கு? ஜெனீவால நடந்திருக்கு. மினமாட்டா கன்வென்ஷன் ஆன் மெர்குரி எங்க நடந்திருக்கு? ஜெனீவால நடந்திருக்கு. மறந்துடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்து நமக்கு இதுல வேற என்னென்ன தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். யுனைடெட் நேஷன்ஸோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் COP30, COP30 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் COP30 யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் கன்வென்ஷன் எங்க நடந்திருக்கு? அகைன் இது பெலம், பிரேசில். ஓகே, முன்னாடி பார்த்தது வேற, இது வேற. பிரேசிலில் நடந்தது வந்து பிரிக்ஸ் மாநாடு. இது ஐநாவோட மாநாடு. ஐநாவோட என்விரான்மெண்ட் சம்பந்தமான ஒரு மாநாடு COP30 பெலம், பிரேசில்ல நடந்திருக்கு. அகைன் முக்கியமான பாயிண்ட். சரியா? ரைட். இதுல அந்த கிளைமேட் ஃபினான்ஸை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆர்டிகல் 9 ஆஃப் நம்ம என்ன சொல்றது, பாரிஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா? அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ரைட். திஸ் இஸ் என்எஃப். இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். அதே மாதிரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா UNEA 7 கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணியிருக்காரு. யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ஏஜென்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனுடைய 7வது மாநாடு எங்க நடந்திருக்குன்னா நைரோபி, கென்யாவில் நடந்திருக்கு. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் என்விரான்மெண்ட். நான் மினிஸ்டர் யாருன்னு ஃபர்ஸ்ட் கேட்டேன், அடுத்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டையும் கேட்கிறேன். இது ரெண்டையுமே கமெண்ட்ல போடுங்க. ரெண்டுமே கரண்ட் அஃபேர்ஸ்ல டீப்பா நம்ம பேசின பெயர்கள் தான். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரெண்டையுமே கமெண்ட்ல போடுங்க. இதுல
இந்த யுஎன்இஏ மீட்டிங்ல இந்தியா ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரென்தனிங் தி குளோபல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் ஃபயர்ஸ். காடுகள் தீப்பிடித்தல் தொடர்பாக உலக அளவில் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கணும், ஒரு திட்டத்தை கொண்டு வரணுன்ற மாதிரி இந்தியா ஒரு திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. அப்போ UNEA7 எங்கே நடந்தது? நைரோபி, கென்யா. இப்போ இதில் நான் எங்கே நடந்தது, யார் பார்ட்டிசிபேட் பண்ணுற வரைக்கும் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக கேள்வியாக வரும், மறந்துடாதீங்க. சரியா? ரைட். அதுக்கடுத்து டேஸ் எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த வேர்ல்டு வெட்லேண்ட் டே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வேர்ல்டு வெட்லேண்ட் டே இந்தியா செலிப்ரேட் இப்போ 2026க்கான தீம்லாம் வந்துருச்சு. கரண்ட் அஃபேர்ல நம்ம அதை பார்ப்போம், என்னென்ன டே செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி May 22 நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ மே இன்னும் வரல, ஓகேவா? மே இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ வர எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா 2026க்கானது வந்துச்சு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 2025 நடந்ததில் முக்கியமானது என்னென்ன, இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி 2025 May 22, 2025 நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு? உதய்பூர், ராஜஸ்தானில். தீம் என்ன? ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நான் இதில் கொடுத்துருக்கிற மட்டும் தான் பேசுகிறேன், எக்ஸ்ட்ரா எதையுமே நான் பேசல, ஓகேவா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி நம்ம ராஜஸ்தானில் உதய்பூரில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஓகேவா? அடுத்தது வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம் June 5, 2025 நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். என்ன தீம்ல? ஒன் நேஷன் ஒன் மிஷன் எண்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன். ஓகே, ஒன் நேஷன் ஒன் மிஷன் எண்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிற பேர்ல நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் என்எஃப், ஓகேவா? அடுத்து 11th இன்டர்நேஷனல் யோகா டே, யோகா தினம் 21st June 2025 செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நமக்கு யார், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் சேர்ந்து இதை நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஓகேவா? ரைட். அடுத்து குளோபல் டைகர் டே, உலக புலிகள் தினம் July 29, 2025 குளோபல் டைகர் டே. ஸோ அடுத்து வேர்ல்டு லயன் டே. இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ல நான் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன், ஆல்ரெடி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. நான் கரண்ட் அஃபேர் நம்ம ஜூலை ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர் எடுத்து பாருங்க, இது இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும். அதே மாதிரி வேர்ல்டு எலிஃபென்ட் டே August 12, 2025 வேர்ல்டு எலிஃபென்ட் டே, ஓகேவா? ஸ்வச் வாயு சர்வேக்ஷன் அவார்ட்ஸ் வெட்லேண்ட் சிட்டிஸ் ரெகக்னேஷன் செரமனி 2025. இதில் தான் வந்து இந்த உதய்பூர் அண்ட் இண்டோர் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க, ஓகே? அதுக்கான வெட்லேண்ட்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஓகேவா? அடுத்து ஓசன் டே 31st வேர்ல்டு ஓசன் டே September 16, 2025 முடிஞ்சது. இதுக்கான தீம் என்ன? ஃப்ரம் சயின்ஸ் டு குளோபல் ஆக்ஷன். அகைன் தீம் இதில் இருக்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்கேன், நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை, ஓகேவா? இங்கே 2 முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று, வேர்ல்டு ஓசோன் டே என்னைக்கு, அதுக்கான தீம் என்ன, இது என்ன பேசிஸ்ல இருக்கு? மான்ட்ரியல் புரோட்டோகாலை பேஸ் பண்ணது. அகைன் அடுத்த கேள்வி உங்களுக்கு, மான்ட்ரியல் புரோட்டோகால் எந்த இயர்? நான் எல்லாத்தையும் நானே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? மான்ட்ரியல் புரோட்டோகால் எந்த இயர்ன்றத கமெண்ட்ல போடுங்க. உங்க கமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் பின் பண்ணி வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை கண்டிப்பாக பின் பண்ணி வைப்பேன், ஓகேவா? ரைட். அடுத்து 51st ஃபவுண்டேஷன் டே ஆஃப் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 51வது உருவாக்கப்பட்ட தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் September 22, 2025 அன்னைக்கு, ஓகேவா? இதுல இந்த சமீர் ஆப்லாம் பத்தி கரண்ட் அஃபேர்ல நான் நிறைய பேசினேன், அது கேள்வியாகவும் கேட்டாங்க. சமீர் ஆப்பை பத்தி கேள்வியெல்லாம் கேட்டாங்க, ஓகேவா? அடுத்து வைல்ட் லைஃப் வீக் 2025 நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். 6th October 2025 நம்ம அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸ்னோ லியோபர்ட் டே October 23, 2025. இப்போ இங்கே தான் கேள்வி வரும், இந்த கேம்பெயின் #23for23 அப்படிங்கிறது எது தொடர்பானது? #23for23 அப்படிங்கிறது எது தொடர்பானது? ஸ்னோ லியோபோர்ட் தொடர்பானது, ஸ்டோன் லியோபர்ட் தொடர்பானது. முடிஞ்சு, அவ்வளோதான். கண்டிப்பாக ஞாபகத்தில் வைக்கணும், ஓகேவா? ரைட். அடுத்து மேஜர் ரிஃபார்ம்ஸ்ல ஒரு முக்கியமான ரிஃபார்ம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம்ல ரிவைஸ்டு ஃப்ரேம்வொர்க் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் கொஸ்டினாக மாறிச்சு, நான் டெலகிராம் குரூப்ல கூட போட்டிருந்தேன். இதெல்லாம் எந்த கரண்ட் அஃபேர்லையும் இருக்காது, ஓகேவா? இங்கே இருந்ததுனால நம்ம இதை டெலகிராம்ல போட்டிருந்தேன். ஸோ இதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம். கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படின்னா அதை எப்படி நம்ம அசஸ் பண்றோம், ஓகேவா? எக்ஸ்பேண்டட் பார்ட்டிசிபேஷன் டு பப்ளிக் அண்ட் பிரைவேட் என்டிட்டிஸ் ஃபார் ரிஸ்டரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட். காடுகளை பாதுகாப்பதற்காக இந்த கிரீன் கிரெடிட் ப்ரோக்ராமை கொண்டு வரோம். இப்போ இந்த கிரீன் கிரெடிட்ஸ் எப்படி இஷ்யூ பண்றாங்கன்னா 5 years of restoration on achieving 40% canopy density. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா 1 credit per tree older than 5 years. அதாவது ஒரு மரம் 5 ஆண்டுகளுக்கு மேல வளர்ந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு கிரெடிட் அப்படிங்கிற மாதிரி. 5 years of restoration of achieving 40% canopy density. ஒரு மரம் 5 ஆண்டுகளுக்கு மேல வளர்ந்துருந்தா அதுக்கு ஒரு கிரெடிட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் சிஸ்டமா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா?
அதே மாதிரி ஒன் சங்கரான்சன் எவம் சம்வர்தன் அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் 2025 கொண்டு வந்திருக்கோம். இதனுடைய நோக்கம் என்னன்றது ஜஸ்ட் ஒரு ரீடு மட்டும் கொடுங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டா எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை, கேட்கப்படுறதுக்கான சான்சஸ் கம்மி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப மைல்டான டேட்டாஸ் தான், இதெல்லாம் நமக்கு அவ்வளோவா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ரைட். இங்கே என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்டாமினேட்டட் ரூல்ஸ் 2025 இதில் சம் சேஞ்சஸ் நம்ம ஞாபகத்தில் வைக்கணும். ஓகேவா, அதில் முக்கியமாக அந்த மொதல் பாயிண்டே இம்பார்ட்டன்ட். 8 மேஜர் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மொதல் ரிஃபார்ம்ஸ் என்னன்னா, மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தி மினரல்ஸ் ரீகிளாசிஃபைட் ஃப்ரம் மைனர் டு மேஜர் பை மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வித் லீஸ் ஏரியா அப் டு 5 ஹெக்டேர்ஸ். அதாவது 5 ஹெக்டேருக்கு மேலே மைனிங் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா அதை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், மைனர் அப்படிங்கிறதுல இருந்து மேஜர்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ கண்டிப்பாக அதை கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸை நம்ம அமெண்ட் பண்ணோம். அப்படி அமெண்ட் பண்ணும்போது நம்ம எத்தனை ஹெக்டேர் பரப்பளவுல இருந்தால் அதை மைனர் டு மேஜராக மாற்றணும், அல்லது எத்தனை ஹெக்டேர் பரப்பளவுக்குள்ளே இருந்தால் அது வந்து மைனராகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சான்சஸ் ஆர் தேர், கேட்கலாம். ஓகேவா, ரைட். அடுத்து பரிவேஷ் 2.0 அப்படிங்கிற ஒன்றை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பரிவேஷ் 2.0 இது என்ன அப்படின்னா, அச்சீவ் கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் இன் கிளியரன்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொவைடிங் இன்டகிரேட்டட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப் சிஆர்எஸ் கிளியரன்சஸ். அதாவது ஏதாவது நமக்கு கிளியரன்ஸ் தேவைப்படுது, இப்போ ஒரு பெரிய கட்டடம் கட்டுறோம், அதுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பரிவேஷ் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் இதோட முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து என்விரான்மெண்ட் பற்றின கம்ப்ளீட் இயர் எண்ட் ரிவ்யூ. நிறைய டேட்டாஸ் இதில் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை அப்படியே நான் சேவ் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் போடுறேன். கண்டிப்பாக எடுத்து ரீட் பண்ணுங்கள். நான் சொல்கிறத கேட்டால் மட்டும் பத்தாது, கண்டிப்பாக ரீட் பண்ணணும். ஓகேவா, ரீட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய இப்போ டேட்டாஸ் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இஷ்டத்துக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. நிறைய பேர் இதை கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுக்கான காரணம் வந்து சரியாக ஃபோக்கஸ்டாக தேவையானதை படிக்காதது தான். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு அது ஒன்று மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி நம்ம பார்ப்போம்.